சார் வைகோ அவர்கள் ஒரு விமர்சனம் மாதிரி பேசியிருக்காங்க. திமுக நாங்க இருக்கிறவங்க 2 சீட் கொடுத்தாங்க, அதே வந்து உதயசூரியன் சின்னத்திலே நம்மள வந்து நிக்கிற மாதிரி கொடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு வைகோ. வைகோவும் தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிக்க முடியலன்ட்டு ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. எல்லாருமே இப்ப கூட்டணி கட்சிகள்ல இருந்த நம்ம விடுதலை சிறுத்தைகள், IUML எல்லாருமே வந்து அந்த கட்சிக்கு இப்ப ஆதரவு தெரிவித்து மந்திரி பதவியெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அதனால திமுகவில் இருந்த இன்னொரு கூட்டணி கட்சி தான் மதிமுக. அதுவும் அப்படி போறதுல வந்து ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. இது வந்து ஒரு பெரிய வைகோ இப்படி பேசுறது ஒரு வியப்புக்குரிய விஷயமே இல்லை. இது எதிர்பார்த்தது தான். வைகோ வந்து இப்படி பேசுவார் அப்படிங்கிறது திமுக காரங்க எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மக்கள் சந்திப்புக்கு காவல்துறை அனுமதி வழங்கலான்ட்டு ஒரு 5000 பேர் சந்திக்கிறாரு. திருச்சியிலுமே அந்த 5000 பேர் மட்டும்தான். அவர்கிட்ட இன்னைக்கு மக்கள் ரொம்ப வெறுக்கிறது இந்த மயான அமைதி தான். எதுக்காக இப்படி 20 நாள் அமைதியா இருக்காரு, எதுக்குமே பதில் சொல்லாம இருக்காரு. ஒரு முதலமைச்சர் இப்படி அமைதியா இருக்கிறது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பை தான் கொடுக்கும். ஒரு 20 நாள் 30 நாளைக்கு ஒரு தடவை மேடையில் பேசுறது, திருப்பி அமைதியாகவே இருக்கிறது, எந்த பிரச்சனைகளுக்கும் இதுவரைக்கும் அவர் பதில் சொல்ல. திருவள்ளுவருடைய காவி ஆடை அணிஞ்சதுக்கு பதில் சொல்ல, மேகதாது அணைக்கு பதில் சொல்ல, அதே மாதிரி இப்போ மத்திய அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்புக்கு பதில் சொல்ல, எதுக்குமே அவர் வந்து பதில் சொல்லாமல் கல்வி PM-ஸ்ரீ ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்க போகுது, அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல. நீட் தேர்வுக்கு என்ன செய்ய போறாரு, பதில் சொல்ல. எதையுமே சொல்லாம DMK வர்சஸ் TVK. இது வந்து எப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி பேச வேண்டியது, எலெக்ஷனுக்கு பிறகு ஏன் அப்படி பேசுறாருன்னு தெரியல. காரணம் அதை தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியல அப்படிங்கிறது அவருடைய குளோபல் இக்னரன்ஸை வந்து வெளிப்படுத்திட்டார். திருச்சி ஆமா, செய்தியாளரை சந்திக்கிறது தான் வந்து மக்களுக்கும் ஒரு ஆட்சி தலைவர்களுக்கு இடையில பாலமா இருக்கிறதே நீங்க தான். ஆனா உங்களை அவர் சந்திக்க மாட்டேன்னு சொல்றது மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னு அர்த்தம். அதனால இப்படி ஒரு இன்வேலிட் முதலமைச்சர். அதனால அவர் வந்து அவருடைய இயலாமை வந்து தொடர்ந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவர் வந்து ஒரு நடிகர் தான் அப்படிங்கறத தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் ஒரு அரசியல் தலைவருங்கிறத மறந்துடுறாரு.